அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சந்திப்பது மட்டுமல்ல, ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெரிய பாக்கியமாக நான் எண்ணுகின்றேன். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றதான அழைப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். மத்தேயு 11:28 இப்படியாய் சொல்கின்றது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன ஆறுதலான வார்த்தையை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை மக்கள் வேதனையில் இருக்கும் பொழுது, பாடுகளின் மத்தியிலே இருக்கும் பொழுது, துன்பத்தின் நடுவிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் தங்களுக்கு தருகின்றதான ஒரு ஆறுதலின் வார்த்தையாக அதை எடுத்துக்கொள்வார்கள். அநேகர் இந்த வசனத்தை மனன வசனமாக கூட வைத்துக் கொள்வது உண்டு. ஆனால் உண்மையில் ஆண்டவர் நமக்கு பாடுகளின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே ஆறுதல் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருந்தாலும் கூட அவர் சொன்னதான இந்த வசனம் ஆறுதல் தருகின்ற வசனத்தை விட அதை விட ஒரு மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். உண்மையில் இயேசுவிடத்தில் நமக்கு ஆறுதல் உண்டு என்று சொன்னாலும் கூட அவர் தருகின்ற அந்த இளைப்பாறுதலை விட இந்த வசனம் சற்று வேறுபட்டதாக இருக்கிறது. உண்மையில் இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அன்றைக்கு இருந்த யூத மத தலைவர்களான சதுசேயர், பரிசேயர் என்று சொல்லப்பட்ட மக்கள் இந்த யூதர்களுக்கு கொடுத்த வேதத்திலே சொல்லப்பட்ட கட்டளைகளை விட இன்னும் பல கட்டளைகளை அவர்கள் அமைத்திருந்தார்கள். உண்மையில் அவர்கள் கொடுத்த கட்டளை அன்றைக்கு அவர்கள் கடவுளை நெருங்கி சேர்வதற்கு மிகவும் கடினமான கட்டளைகளாக அமைந்திருந்தன. இதனால் தான் மத்தேயு 12 நாம் இப்படி வாசிக்கின்றோம்: இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சூம்பிய கையுடைய மனிதனை சுகமாக்கியதையும், அவருடைய சீஷர்கள் ஓய்வு நாளிலே பயிர்களை கொய்து சாப்பிட்டதையும் பரிசேயர்கள் கண்டித்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆகவே அவர்கள் சொன்ன காரியம், ஒருவன் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததுமான 613 கட்டளைகளை அவர்கள் யூத மக்கள் மேல் பாரமாக வைத்திருந்தார்கள். அதன்படி கடவுளை ஒருவன் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யக்கூடாது என்று 365 கட்டளைகளையும், என்ன செய்ய வேண்டும் என்று 248 கட்டளைகளையும் மேலதிகமாக அவர்களே அமைத்து கொடுத்திருந்தார்கள். உதாரணத்துக்கு, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி சத்தியம் செய்ய வேண்டும், எதன் மீது சத்தியம் செய்ய வேண்டும், எப்படி தசம பாகம் கொடுக்க வேண்டும், எதிலெல்லாம் தசம பாகம் கொடுக்க வேண்டும், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, இதைவிட ஓய்வு நாளிலே ஒருவன் எவ்வளவு தூரம் போகலாம், எவ்வளவு தூரம் பேசலாம், எவ்வளவு பாரம் சுமக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் கட்டளைகளுக்கு மேல் கட்டளைகள், கட்டளைகளுக்கு மேல் கட்டளைகள் என்று நியாயப்பிரமாணத்தை விட அதிகமான கட்டளைகளை அவர்களாகவே உருவாக்கி கொடுத்திருந்தார்கள். இதனால்தான் மத்தேயு 23:4 இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து இப்படியாய் சொன்னார்: சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அவர்கள் மற்றவர்கள் மேல், பொதுமக்கள் மேல், யூதர்கள் மேல் இத்தனை கட்டளைகளை அவர்கள் கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த கட்டளைகளை கை கொள்ளவில்லை. மத்தேயு 23:13 இப்படியாய் சொல்கின்றது: இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட யூத மத தலைவர்களை கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம். மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை
பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். இப்படியாக யூத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான வழியை அவர்கள் கடினமான ஒரு பாரமான காரியமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். எனவே மக்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரிடத்திலே போவது அவர்களுக்கு ஒரு பாரமான காரியமாக, முடியாத காரியமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தோற்று போனவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் குற்ற உணர்வு உள்ளவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்களாக அவர்களை உணரச் செய்தது. இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே களைத்து போன மக்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், இன்றைக்கும் கூட திருச்சபைகளிலே சில நேரங்களிலே இப்படியாக போதிக்கிறவர்கள் உண்டு. கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி உபவாசம் செய்ய வேண்டும், இப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும், இப்படி உடை அணிய வேண்டும், இப்படி நீங்கள் நகை அணியக்கூடாது, இப்படியாக இயேசுவை ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி மாத்திரமே நீங்கள் அழைக்க வேண்டும், இப்படி ஆட வேண்டும், இப்படி பாட வேண்டும், இப்படி கையுயர்த்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பொதுமக்களை அல்லது விசுவாசிகளை பாரமான ஒரு காரியமாக, அவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு கடினமான ஒரு காரியமாக மாற்றிவிட்டார்கள். இப்படிப்பட்ட போலி போதனைகளை குறித்து நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கட்டளைகளை கை கொண்டால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடையலாம், கட்டளைகளை கை கொண்டால்தான் நம் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் என்று போதிக்கின்ற ஒரு மதம் அல்ல. மாறாக கிறிஸ்தவம் என்பது ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை அழைக்கின்ற ஒரு, அவரோடு உறவு கொள்ள அழைக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே குற்ற உணர்வோடு, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியவில்லையே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. ஆண்டவர் சொல்கின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, ஆண்டவர் தருகின்ற அழைப்பு அவரோடு உறவு கொள்வதற்கான அழைப்பாய் இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு அழைப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு சில மார்க்கங்கள் போதிப்பதைப் போல, நீ இந்த வழியிலே போனால் நீ கடவுளை அடையலாம், நீ இந்த விதமான காரியங்களை கை கொண்டால் கடவுளை அடையலாம் என்று சொல்லியெல்லாம் போதிக்கின்ற மார்க்கங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு உறவு கொள்ளும்படியாக, தம்மோடு நெருங்கி வரும்படியாக அழைக்கின்ற ஒரு அழைப்பை பார்க்கின்றோம். அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவின் ஆரம்பமாக இருக்கிறது. இதை இரட்சிப்பு என்று சொல்வார்கள், இதை புது வாழ்க்கை என்று அழைப்பார்கள். எனவே ஒருவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பிக்கிறது தெரியுமா? நாம் ஆண்டவரோடு எப்பொழுது ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ளே வருகின்றோமோ அன்றைக்கு தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வருகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உறவு தெரியுமா? இந்த உலகத்திலே எந்த மனுஷனாலும் சுய முயற்சியினாலே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்தரங்கமான ஆண்டவரோடு ஒரு உறவு கொள்கின்ற ஒரு உறவுக்குள்ளே ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ, பேரளவிலே கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பின்னணியைச் சேர்ந்தவன். ஆனால் என்னுடைய 19வது வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளவும், அவரோடு உறவு கொள்ளவும், நான் அவருடைய பிள்ளை, தேவனுடைய தகப்பன், அவரை அப்பா பிதா என்று அழைக்கின்றதான அந்த உறவுக்குள்ளே வர ஆண்டவர் என்னை வழி நடத்தினார்.
அதுதான் ஆண்டவருக்கும் எனக்குள்ளும் வந்த ஒரு புதிய உறவாக நான் காண்கின்றேன். இந்த உறவை ஆண்டவர் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? மதம் சொல்லுகின்றதான கட்டளைகளையும் கை கொள்வதினாலே நமக்கு எந்த விதமான ரட்சிப்பும் வரப்போவதில்லை. இதெல்லாம் மனிதன் படைத்த கட்டளைகள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கின்றார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படியே சொல்கின்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகின்றான், பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த அனுபவம் நாம் ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவுக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு உறவாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த அழைப்பின் 2வது பகுதி என்ன என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்பதற்காக அவர் அழைக்கின்றார். அவரோடு உறவு கொள்வதற்காக மட்டுமல்ல, நாம் அவரை பின்பற்றி அவருடைய சீடராக மாறுவதற்காக அழைக்கின்றார். மத்தேயு 11:28 நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என அழைக்கும் ஆண்டவர் அதற்கு அடுத்த வசனம் 29 இப்படியா சொல்கின்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றார். ஆம், நாம் ஆண்டவருடைய சீடர்களாக, அவரை பின்பற்றுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று அழைக்கின்றார். சீஷன் என்ற சொல்லின் இன்னொரு அர்த்தம் நாம் ஆண்டவரை பின்பற்றுகின்றவர்கள் அல்லது கற்றுக்கொள்கின்றவர்கள் என்ற அர்த்தம். நாம் ஏதோ ஒரு நாளிலே ஆண்டவரோடு ஒரு உறவுக்குள்ளே வந்தோம் என்று அந்த உறவு முறிந்து விடுவதில்லை அல்லது முடிந்து விடுவதில்லை. நாம் தொடர்ந்து ஆண்டவரை கற்றுக்கொள்கின்றவர்களாக, ஆண்டவரை பற்றிய அறிவுக்குள்ளே வளர வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி ஆண்டவருடைய நாம் நெருங்கி வர முடியும், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுத் தருகின்றவராக இருக்கின்றார். எனவே நாம் வெறும் பக்த கோடிகளாக இருக்க அழைக்கப்படவில்லை, நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கும்படியாக அழைக்கின்றார். பக்த கோடிகளுக்கும் சீஷர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பக்த கோடிகள் வாரத்திலே ஒரு நாள் மட்டும் கடவுளை ஆராதிக்க போவார்கள். ஆனால் சீஷர்களோ அனுதினமும் ஆண்டவரோடு உறவு கொண்டு அவரை பின்பற்றுவார்கள். பக்த கோடிகள் பரவச அனுபவத்தை மட்டும் சார்ந்திருப்பார்கள். ஆனால் சீஷர்களோ அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதிலே முதிர்ச்சி அடைந்து கனி கொடுக்கின்றவர்களாய், அவரை பின்பற்றுகின்றவர்களாய் இருப்பார்கள். பொதுவாக நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நாம் தவறுவிடக்கூடும். எல்லோரும் ஒரே விதமாக காரியங்களை தொடங்குவதில்லை. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரே நாளிலே நடந்து விடாது. அது தடுக்கி விழுந்து மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே விதமாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நாம் தடுக்கி விடலாம். சில நேரங்களில் நாம் மறுபடியும் பாவத்திலே விழுந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை வெறுப்பதில்லை. ஆண்டவர் மறுபடியும் நம்மை மன்னித்து மறுபடியும் அழைக்கின்றவராக இருக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அதனால்தான் மத்தேயு 11:29 இப்படியே சொல்கின்றது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் என்றைக்கு ஆண்டவருக்கு சொந்தமான மக்களாய் நாம் மாறுகின்றோமோ அன்று முதல் நாம் ஆண்டவருடைய ஒரு புதிய ராஜ்யத்துக்குள்ளே வருகின்றோம். இந்த நுகம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்கின்றார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக வண்டி இழுக்கின்ற மாடுகளின் கழுத்திலே ஒரு நுகம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த நுகம் எதை காட்டுகிறது? நாம் போக வேண்டிய வழி எது என்பதை அந்த மாட்டுக்கு உணர்த்துகின்றதாக இருக்கும். அதே விதமாக ஆண்டவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவார் நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதாக. 3வதாக ஆண்டவர் தருகின்ற அழைப்பு அது இளைப்பாறுதலுக்கான அழைப்பு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். ஆம், தேவன் நமது பாவங்களை மன்னிப்பதற்கும் நம்மை ரட்சிப்பதற்குமான சகல காரியங்களையும் செய்து முடித்து விட்டார்.
நாம் நம்முடைய ரட்சிப்பை அடைவதற்காகவோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவோ எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் தருகின்ற அந்த மன்னிப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். ஆண்டவர் சொல்கின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். உறவு கொள்ளும்படி அழைக்கின்றார். அவரிடம் கற்றுக்கொள்ளும்படி சீஷர்களாக மாறும்படி அழைக்கின்றார். நாம் அவரிடத்திலே வரும்பொழுது ஆண்டவர் அவருடைய ஆறுதலை நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவரிடத்திலே நாங்கள் நெருங்கி வரும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான வெற்றியை அவர் கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போன காரியங்கள், சோர்ந்து போன காரியங்கள், பலவீனமான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவரால் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்யக்கூடும். எபேசியர் 2:8 இப்படியாய் சொல்கின்றது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆம், இது தேவன் நமக்கு தருகின்ற ஒரு பரிசாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரிடத்திலே அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிப்போமா? கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக, இனி என்னால் முடியாது என்று குற்ற உணர்வோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை தூரமானவர்களாய் நினைத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீர் கொடுக்கின்ற அந்த அன்பின் அழைப்பின் நிமித்தம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ஆறுதலின் அனுபவத்தை, அந்த புதிய வாழ்க்கையின் அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ஆண்டவராய் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலையை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம். ஆமேன்.